எல்லாம் வல்ல ஏக வல்லவனான அல்லாஹு தாலாவை போற்றி புகழ்ந்தவனாக, அவனது நல்லருள் என்றென்றும் அவனது இறுதி தூதராக இந்த உலகிற்கு வருகை புரிந்த அனலாம் பெருமானார் முகமது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்தொடர்ந்த உத்தம நபித்தோழர்கள் மீதும், இஸ்லாமிய கல்விஞானத்தை உலகமெங்கும் பரப்பச் செய்த கண்ணியத்திற்குரிய இமாம்கள் மீதும், அல்லாஹ்வினுடைய நல்லடியார்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இந்த திருமண நிகழ்விலே பங்கொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய பேரருள் புலியப்படுத்துமாக என்று பிரார்த்தனை செய்த வண்ணமாக என்னுடைய சிற்றுரையை தொடங்குகின்றேன். மணமக்களே, இந்த நிகழ்விலே பங்கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் சலிமுல்லா கான் அவர்களை, ராமநாதபுரம் மாவட்ட தலைவர் பிரீமியம் இப்ராஹிம் அவர்களை, துணைத் தலைவர் ரைஸ் இப்ராஹிம் அவர்களை, கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, பெரியவர்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த திருமண விழாவில் அருமை சகோதரர் நஹீல் அகமது அவர்களுக்கும் அருமை சகோதரி அல் ஆசிரா அவர்களுக்கும் நடைபெறக்கூடிய இந்த திருமண நிகழ்வில் பங்கு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். காரணம், மணமகளின் தந்தை அருமை சகோதரர் ரைஸ் இப்ராஹிம் அவர்கள் ஒரு சிறந்த சமூக சேவகராக மக்கள் நல பணிகளை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு அன்பு சகோதரர். 2011 நான் ராமநாதபுரம் தொகுதியிலே போட்டியிட்ட போது இன்றும் என்னுடைய நினைவில் பசுமையாக இருக்கின்றது. ஒரு TVS 50 எடுத்துக்கொண்டு இந்த தொகுதி முழுவதும் மிக சிறப்பான களப்பணிகளை ஆற்றிய அந்த காட்சி இன்னும் என்னுடைய நினைவிலே இருக்கின்றது. இந்த ஊருக்காக, இந்த பகுதி நலனுக்காக பல்வேறு வகையான போராட்டங்களையும் நடத்தியவர். நான் சட்டமன்ற உறுப்பினராக ராமநாதபுரத்தில் இருந்தபோது நிறைய எனக்கு கோரிக்கைகளை வைத்து அதை நிறைவேற்றி தான் தீர வேண்டும் என்று ஒற்றை காலில் நின்று பல நடவடிக்கைகளை அரசு எடுப்பதற்கு காரணமாக இருந்தவர். அப்படியான சகோதரருடைய இல்ல திருமண விழாவில், அவர்களுடைய மகளார் திருமண விழாவிலே பங்கு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். திருமணத்தை இஸ்லாம் ஒரு ஒப்பந்தம் என்று சொல்கிறது. இந்த திருமணத்திற்கு இஸ்லாமிய பார்வையில் அது ஒரு செல்லுபடியான திருமணமாக இருக்க வேண்டும் என்றால் எவையெல்லாம் அவசியம் என்றால், மாப்பிள்ளை பெண் 2 பேருடைய பரஸ்பர சம்பந்தம் வேண்டும். அவங்களுடைய பெற்றோர்களுடைய சம்பந்தம் அல்ல, மணமக்களுடைய சம்பந்தம். அடுத்து மணமகன் மணமகளுக்கு மணமகள் கேட்கக்கூடிய திருமண பரிசை, அரபியிலே மகர் என்று சொல்கிறார்கள், அதை அளிக்க வேண்டும். அந்த திருமணம் சாட்சிகளோடு இருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் இந்த திருமணமும் நடைபெறுகிறது. அது மட்டுமல்லாமல் திருமணம் முடிந்த பிறகு இந்த மணமக்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை ரத்தின சுருக்கமாக திருக்குரான் குறிப்பிடுகிறது. அவர்கள் உங்களுக்கு ஆடையாக இருக்கின்றார்கள், நீங்கள் அவர்களுக்கு ஆடையாக இருக்கின்றீர்கள் என்று வல்லோன் அல்லாஹ் திருக்குரானில் சொல்கின்றார். ஆடை ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான தேவை. அவனுடைய பிறப்பிலிருந்து இறுதி வரை ஒரு மனிதனோடு ஒட்டி கொண்டிருப்பது ஆடை. அந்த ஆடை சுத்தமாக இருக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் விரும்புவான். அந்த ஆடை கசங்காமல், மடிப்பு கலையாமல் இருக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் விரும்புவான்.
அந்த ஆடையை அவன் அணியும் போது மற்ற மக்கள் அவனை ஒரு அந்தஸ்தோடு பார்க்க வேண்டும் என்று விரும்புவான். அந்த அடிப்படையிலே தான் கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் கண்கலங்காமல் கசங்காமல் ஒருவர் மற்றவருக்கு அந்தஸ்தை கூட்டி கொடுக்கக்கூடிய வகையில் வாழ வேண்டும் என்பதுதான் இந்த திருக்குரான் நமக்கு அறிவுறுத்தக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இந்த மணமக்கள் சிறப்பான வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கும் அதே போல் அவர்கள் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தைகள் சீரிய நல்ல மார்க்க தெளிவுள்ள மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய சிறப்பான முறையில் மக்கள் நல பணிகளை செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பதற்கும் வல்லான் அல்லாஹ் கிருபை செய்வானாக என்று பிரார்த்தித்து, மணமக்களை வாழ்த்துவதற்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கின்ற பிரார்த்தனை பாரக்கல்லாஹு லக்க வ பாரக் அலைக்க வ ஜமா பைனகுமா ஃபில் கைர். இறைவா, இவர்கள் இருவர் மீதும் உன்னுடைய அபிவிருத்தியை பொழிய வைப்பாயாக. இவர்களை நன்மையான காரியத்தின்பால் இணைய வைத்து உன்னுடைய எல்லா வகையான அருள்களையும் வளங்களையும் அவர்கள் மீது சொரிய வைப்பாயாக என்று பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.